ரீசன்ட் வைஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் சினி முருகன். என்ன டாபிக் பேச போகிறோம்? சினிமா அப்படியே கருப்பு திரைப்படம் ஓடி ஆடி இந்த சம்மரே காலி பண்ணிச்சுன்னே சொல்லலாம். சம்மருக்கு எப்படி ஊட்டி கொடைக்கானல் டூர் போவாங்களோ அந்த மாதிரி கருப்பு படத்துக்கு போயிட்டு எல்லோரும் கருப்பு படத்தை ஒரு மாபெரும் வெற்றி படம் ஆகிட்டாங்க. சரி, அடுத்தது என்னங்க பெரிய நடிகர்கள் படம் எதுவுமே வரலையாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா திரை சம்பவங்கள், அதாவது திரை குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு குடும்பத்துலேயும் பெரிய பெரிய சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. உங்களுக்கே தெரியும், சமீபத்தில் நமது அஜித்குமார் அவருடைய தாயார் அவர்கள் மறைந்துட்டாங்க. அஜித்குமாரோடைய அம்மையார் மறைந்ததுக்கு, அதாவது அஜித்குமார் அவர்களுடைய அம்மா மறைந்ததற்கு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக போயிட்டு தனது இரங்கலை தெரிவிச்சிருக்கார். அது மட்டும் இல்லாமல் நடிகை த்ரிஷா அவர்களும் நேரடியாக போயிட்டு தங்களது இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க. அது இல்லாமல் சில அரசியல் தலைவர்களும் சரி, அந்த தொகுதி எம்எல்ஏ கூட நேரில் போயிட்டு தனது இரங்கலை தெரிவிச்சுட்டு வந்திருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க, உடனே பூதாகரமாக ஆளாளுக்கு ஒரு கான்ட்ரவர்சியை கிளப்பிட்டு இருக்காங்க. அவர் இதுக்கு தான் போனார், அவர் அதுக்கு தான் போனார், கூட த்ரிஷா வந்தாங்க பார்த்தீங்களா, விஜய் அவர்கள் எங்கே போனாலும் த்ரிஷாவை கூட்டுக்கிட்டே போகிறாரு, அப்படி இப்படின்னு ஆளாளுக்கு ஒரு கட்டுக்கதையை கிளப்பிட்டு இருக்காங்க. நாமளும் விமர்சனம் பண்ணியிருக்கோம். என்ன மாதிரி விமர்சனம் பண்ணியிருக்கோம்னா, நேர்மையான விமர்சனங்களை நம்ம பண்ணியிருக்கோம். அதாவது இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் சரி பண்ணணும், அந்த மாதிரி விமர்சனங்கள் நம்ம பண்ணியிருக்கோமே தவிர, பொதுவாக இந்த மாதிரி கான்ட்ரவர்சியான விமர்சனங்கள் நம்ம பண்ணுறது கிடையாது. ஏன் அவர் இவங்களோட போகிறாங்க, இவர் அவங்களோட போகிறாங்க அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள்லாம் நம்ம பண்ண மாட்டோம். மேக்ஸிமம் உங்களுக்கே தெரியும். நாம் சொல்ல வருது என்னென்னா, அஜித்குமார் அவர்கள் தரப்புலேருந்து, அஜித்குமார் அவர்கள் குடும்ப தரப்புலேருந்து ஒரு அறிக்கை வெளியாகிடுச்சு. என்னென்னா, இது எங்களுடைய குடும்ப நிகழ்வு, எங்களுடைய குடும்பத்தில் நடந்த ஒரு துக்கமான செய்தி. இதுக்கு யாருமே பெருசாக வர வேண்டியதில்லை, இந்த ரசிகர்கள்லாம் படையெடுத்துலாம் வராதிங்க, இது எங்களுடைய குடும்பத்தில் நடந்த ஒரு துக்க நிகழ்வு, இது நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பொதுவாக நான் ஒரே ஒரு கேள்வி தாங்க கேட்க தோணுது. ஒரு குடும்பத்தில் ஒரு நல்லதோ கெட்டதோ யார் கலந்துப்பாங்க? நீங்களே சொல்லுங்கள். ஒரு நல்லதோ கெட்டதோ யார் கலந்துப்பாங்கன்னா, அந்த குடும்பத்திலேருந்து சொந்த பந்தங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா, அந்த குடும்பத்தில் உள்ள நண்பர்கள், நல்லா தெரிஞ்சுங்க, நண்பர்கள் கலந்துப்பாங்க. ஒரு துக்க நிகழ்வாக இருக்கட்டும், நல்ல நிகழ்வாக இருக்கட்டும், எந்த நிகழ்வாக இருந்தாலும் அந்த குடும்பத்தை சார்ந்தவங்களுடைய சொந்தங்களும் அந்த குடும்பத்தை சார்ந்தவருடைய நண்பர்களும் கலந்துப்பாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். வேறு யாரும் பெருசாக அரசியல் கட்சி தலைவர்களோ இல்லை வேறு ஆட்களோ யாரும் கலந்துக்க மாட்டாங்க. குடும்பத்தில் நல்லது கெட்டதுக்கு யார் கலந்துப்பாங்க? நல்ல நண்பர்கள் எப்பவுமே கலந்துப்பாங்க. அஜித்குமார் அவருடைய இந்த வீட்டில் நடந்த இந்த துக்க நிகழ்வுக்கு முதலமைச்சர் அவர்கள் போய் கலந்துக்கிட்டாரு, முதலமைச்சருக்கு வேறு வேலை இல்லையா, முதலமைச்சருக்கு வேறு எதுவுமே பார்க்க மாட்டாரா, இதெல்லாம் முக்கியம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். ஆரம்ப காலத்திலிருந்து எப்படி ரஜினிகாந்துக்கு ஒரு கமலஹாசன் திரைத்துறையுலக நண்பராக இருந்தாரோ, அந்த மாதிரி திரு அஜித்குமார் அவர்களுக்கும் தனது திரையுலக நண்பர் யாருன்னா விஜய் மட்டும்தான். ஏன்னா வேறு யார் கூட அவர் அந்தளவுக்கு நட்பு ரீதியாக பழகினதான் எனக்கு தெரியல. கருத்து வேறுபாடுகள், படங்கள் ரீதியாக போட்டி பொறாமைகள், இது என்னதான் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி அவங்க நல்ல நண்பர்கள். இது நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா அஜித்குமார் அவர்கள் சமீபத்தில் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், நான் மிஸ்டர் விஜய் அவர்களுக்கு எப்போயும் நான் நல்லது தான் நினைப்பேன் அப்படின்ற மாதிரி அந்த ரேஸ் சம்மந்தப்பட்ட ஒரு இன்டர்வியூவில் அவர் சொல்லியிருக்காரு. அந்த கரூர் இன்சிடெண்ட்டில் கூட அவர் பழியை தூக்கி யாரு மேலேயுமே போடலை. நமக்கும் கொஞ்சம் சோஷியல் அவேர்னஸ் வேணும், நமக்கும் கொஞ்சம் பொறுப்புடைமை இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாருமே தான் கொடுத்தது. நானும் ஒரு பங்குதாரன்று அவரும் தன்னை ஏற்றுக்கிட்டார். ஏன்னா அந்த விஷயத்துக்கு அவருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அவர் எங்கேயோ ரேஸ் ஓட்டிகிட்ருக்காரு, இந்த நிகழ்வு எங்கேயோ நடந்தது. அப்போ கூட என்னன்னா, நானும் ஒரு அந்த பொறுப்பில் நானும் ஒரு பங்கு அப்படின்ற மாதிரி பெருந்தன்மையை ஏற்றுக்கிட்டார். இது எதுக்கு சொல்கிறேன் அவங்கக்கிட்ட அப்படின்னா, எப்போவுமே ஒரு குடும்பத்தில் நடக்கிற நிகழ்வுகளுக்கு தனது நண்பர்கள், தனது உறவினர்கள் மட்டும்தான் வருவாங்க. அந்த வகையில் ஆரம்ப காலத்திலேருந்து இன்று வரை அவருக்கு திரையுலகில் ஒரு நண்பராக இருக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா திரு விஜய் அவர்கள் தான். ஏன்னா அது மறுக்கிறதுக்கு இல்லை. நம்ம 1000 விமர்சனம் வைத்தால் கூட அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவரது நண்பராக அவர் சந்திச்சிருக்காரு. உடனே என்ன பண்ணாங்க, பக்கத்தில் த்ரிஷா இருந்தாங்களே அவங்க ஏன் வந்தாங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. எப்படி விஜய் அவர்கள் அஜித் அவர்களுக்கு நண்பரோ, அதே மாதிரி த்ரிஷாவும் அவங்களுக்கு நண்பர் தான். ஏன்னா இது நாம் சொல்லலை, நடிகை த்ரிஷாவே பல இன்டர்வியூகளில் சொல்லியிருக்காங்க, எனக்கு அஜித்குமார் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு எனக்கு அப்படின்ற மாதிரி அவங்களே நிறைய இடங்களில் பேட்டி கொடுத்துருக்காங்க. அந்த நட்பு ரீதியாக தான் அவங்களும் வந்திருக்காங்க. இன்னொரு விஷயத்தை பாருங்கள், ஒரே காரில் வந்தாங்க, இங்கே வந்தாங்கன்றாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. முதலமைச்சர் காரில் எப்போவே வரும்போது முதலமைச்சருடைய பிஏ இல்லைன்னா முதலமைச்சருடைய மேனேஜர் இல்லை முதலமைச்சர் சம்மந்தப்பட்ட ஆட்கள் தான் எப்பவுமே அவங்க காரில் வருவாங்க. த்ரிஷா அவர்கள் தனியாக தான் வந்தாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். ஆனால் மீட் பண்ண இடம் வேணால் ஒரே இடமா இருக்கலாம், பட் அவங்க தனியாக தான் வந்தாங்க, அவங்க தனி காரில் தான் வந்தாங்க. உடனே போட்டாங்க, முதலமைச்சர் கார்லேருந்து இறங்கி வந்துட்டாங்க, அவங்கன்னு போடுறாங்க. விமர்சனம் பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஆனால் அதை ஆராய்ஞ்சி வீராஞ்சி எது உண்மை எது பொய்ன்றதை எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு பேசுங்க. தெரியாமல் பேசாதீங்க. நமக்கு ஒருத்தரை பிடிக்காமல் போகும். பிடிக்காதவங்க பிடிக்காத விஷயத்தை பண்ணால் விமர்சனம் பண்ணலாம், தப்பு கிடையாது.
பிடிக்காததுக்காக டேய் இவர் எதிலடா நம்ம விமர்சனம் பண்ணணும், வாடா நம்ம ஒரு கண்டென்ட் கிடைக்கண்டா அப்படின்ற மாதிரி விமர்சனம் பண்ணிங்கன்னா அது முட்டாள்தனம். உண்மையிலே சொல்கிறேன். ஒரு பாயிண்ட் இருக்குது, இந்த பாயிண்ட் வச்சு பேசலாம், தாராளமாக பேசலாம், விமர்சனம் பண்ணலாம், தப்பே கிடையாது. வேணும்னே ஒருத்தர் மேலே பழி போடுறதுக்காக ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி விமர்சனம் பண்ணுறது அது ஏற்புடையதாக இல்லை, அது நகைச்சுவையாக. அந்த வகையில் பார்க்கும்போது அஜித் அவர்களுடைய அம்மையார் மறந்ததற்கு விஜய் அவர்கள், திரு விஜய், மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் நேரில் வந்து ஆறுதல் சொல்லி தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தி தன்னுடைய இரங்கல் செய்தி சொல்வதற்கு காரணம் என்ன, அஜித் அவர்கள் கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளுக்கு மேலாக நட்பு வட்டாரத்தில் சினிமா துறையில் இருக்கக்கூடிய ஒரே நண்பர் வந்து அஜித் தான். ஏன்னா அவங்க அப்பா அம்மாவும் சரி ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்டு. அவங்க அப்பா அம்மாவும் நிறைய இடங்களை வெளிப்படுத்தியிருக்காங்க. இதுதான் உண்மையான ரீசன். ஒரு முதலமைச்சர் ஆகிட்டார், அதனால் ஓட்டுக்காக இவர்கிட்ட இது பண்ணுறாரு, அடுத்த எலெக்ஷன் எம்பி எலெக்ஷனுக்கு பிளான் பண்ணுறாங்க இப்படின்ற மாதிரிலாம் பல பேர் பல கட்டுக்கதைகள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. உண்மையிலேயே அவர் நட்பு ரீதியாக தனது நண்பன் வீட்டில் ஒரு துக்கம் நடந்திருக்கு அப்படின்ற விதத்தில் தான் அவர் பார்க்க வந்திருக்காரு. வேலையில் எந்த உள்நோக்கமும் இல்லை. அதேமாதிரி நடிகை த்ரிஷா வந்ததுக்கும் உண்மையான காரணம் அஜித்குமார் அவர்கள். கிட்டத்தட்ட அவங்களுக்கும் ஒரு 20-25 வருட நட்பு இருக்குது அஜித்குமார் அவர்களுக்கும். ஏன்னா இன்னும் ஒரு விஷயம் சொல்ல நல்லா புரிஞ்சுங்க, திரு விஜய் அவர்களை விட அஜித்குமார் படங்களில் தான் த்ரிஷா அவர்கள் அதிகமாக நடிச்சிருக்காங்க. ஏன்னா அஜித்குமார் படங்கள் மட்டும் கிட்டத்தட்ட 7 படங்களில் ஜோடி போட்டு நடிச்சிருக்காங்க த்ரிஷா அவர்கள். விஜய் அவர்களோட 6 படம் தான். ஆனால் த்ரிஷா அவர்கள் அஜித்குமார் கூட கிட்டத்தட்ட 7-8 படங்கள் விஜயை விட அதிகமாக நடிச்சிருக்காங்க த்ரிஷா அவர்கள் அஜித்குமார் ஜோடியாக. ஸோ அந்த வகையில் இருக்கும்போது அவங்க அந்த நட்பு ரீதியாக தான் வந்தாங்க. அதை மாதிரி நல்லா புரிஞ்சுங்க. அதை மட்டும் இல்லாமல் இந்த துக்க நிகழ்வு கேள்விப்பட்ட உடனே அவர் கல்ஃப் கண்ட்ரியில் இருந்தார் அஜித் அவர்கள், தெரியல. அதுக்கப்புறம் ஃப்ளைட்டை பிடிச்சி இந்தியா வந்தார். நிறைய பேர் அவங்க அம்மையார் வயது எல்லோரும் என்ன போடுறாங்கன்னா 84ன்னு போடுறாங்க. அது முற்றிலும் தவறான வயது. அஜித் அவர்களுடைய சகோதரர் அனில்குமார் அவர்கள் கூட இன்டர்வியூ கொடுத்தாரு. என்னென்னா அவங்க 1937 பிறந்தவங்க, 1937 பிறந்தவங்க. இப்போ 2026. அப்போ வயது என்னன்னு கொஞ்சம் கணக்கு பண்ணி பாருங்கள் நீங்களே. கிட்டத்தட்ட அவங்களுக்கு 89 வயது. 84ன்றது தவறாக போடுறாங்க. அஜித்குமார் அவருடைய அன்னையாருடைய வயது 89. இதை மட்டும் நல்லா புரிஞ்சுங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லுங்க, நான் கடமைப்பட்டிருக்கேன். என்னென்னா பெரும்பாலும் எவ்வளோ நடிகர்கள் இருக்காங்க தமிழ் சினிமா உலகத்தில். ஆனால் எந்த நடிகர் வீட்லேயும் ஒரு துக்க நிகழ்வு நடந்தோ இல்லை ஒரு சந்தர்ப்ப நிகழ்வு நடந்தோ தமிழ்நாட்டுக்குள்ள ஒட்டுமொத்த பொலிட்டீஷியன்ஸும் யாருமே வரிசை கட்டிட்டு ஒரு எக்ஸ்தல பதிவில் போட மாட்டாங்க. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் முக்கியமாக 2 நடிகருக்கு தான் அந்த மவுஸு, அந்த மரியாதை எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்க ஏன்னா அவங்க எந்த கட்சியும் சாராதவங்க, இந்த கட்சிக்காக ஓட்டு போடுங்க, இந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுற ஆட்களும் கிடையாது. அதில் யாருன்னா மதிப்புக்குரிய நமது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும், அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அஜித்குமார் அவர்களும். இவங்க 2 பேர் தான் எந்த நிகழ்வாக இருந்தாலும் வரிசை கட்டிட்டு உடனே எக்ஸ்தல பதிவு போட்டுருவாங்க. நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. நீங்கள் அவரோட பிறந்தநாளாக இருக்கட்டும், எல்லா கட்சியுமே போடுவாங்க. டிஎம்கே, ஏடிஎம்கே, நாம் தமிழர் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, இருக்கிற எல்லா கட்சி தலைவர்களும் எக்ஸ்தல பதிவில் தங்களது செய்தியை போட்டுருவாங்க. இது யாராருன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒன்று திரு மதிப்புக்குரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் சரி, திரு அஜித்குமார் அவர்களும் சரி, இவங்க 2 பேர் குடும்பத்தில் தான் எந்த நிகழ்வு நடந்தாலும் உடனே அவங்க எக்ஸ்தல பதிவில் அவங்களுடைய கருத்தை வெளிப்படுத்துவாங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த நிகழ்வாச்சும் பரவாயில்லைங்க உள்ளே வந்துட்டாங்க. போன வாடி 2023 அவர் அது தந்தை சுப்பிரமணியர் அவர்கள் இறந்தார், உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன். அப்பவும் இதே மாதிரி தான் யாரும் வராதிங்க, இது என்னுடைய குடும்ப நிகழ்வு, நான் இதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லாமல் கொள்ளாமல் அவருடைய அந்த பாடி எடுத்துகிட்டு அவர் இதுக்கே போய்ட்டு அடக்கம் பண்ணவே போயிட்டார். அடக்கம் பண்ண போனதுக்கப்புறம் தான் நிறைய நடிகர்களே பார்க்க வந்தாங்க, உங்களுக்கு தெரியும். அவங்களும் கிளம்பி போயிட்டாங்க. சொல்லும்போது நிறைய நடிகர்கள் போயிட்டு திரும்பியே வந்துட்டாங்க, வீட்டுக்கெல்லாம் போய்ட்டு திரும்பிலாம் வந்துட்டாங்க. ஏன்னா யாருமே வேண்டாம், இது என்னுடைய குடும்ப நிகழ்வு, இது யாரும் இதை பெருசுப்படுத்தாதீங்க, இந்த மீடியாக்கெல்லாம் இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா வாசல்லே திரும்பி போன கதைலாம் இருக்குது. உங்களுக்கு பல நடிகர்கள் வாசலே திரும்பிலாம் போய், விஜய் அவர்களே கூட வாசலில் திரும்பி போனதாக கூட செய்தி இருக்குது. அப்போ அவங்க தந்தையார் மரணத்துக்கு. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது தன்னுடைய பிஸ்னஸ் வேறு, என்னுடைய பர்சனல் வேறு. பிஸ்னஸையும் பர்சனலையும் நான் ஒன்றா சேர்க்க மாட்டேன் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடியவர் தான் திரு அஜித்குமார் அவர்கள். எல்லாம் கேள்வி கேட்பாங்க, இது என்ன அஜித்தோடைய அம்மா மறைவுக்கு மட்டும் நிற்கிறாரே, அப்போ ஏதோ உள்குத்து இருக்குது, வெளிக்குத்து இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு குத்தம் கிடையாது. ஆரம்பத்தில் இருந்து அவர் படங்கள் ரீதியாக போட்டி பொறாமை எதுவாக இருந்தாலும் ஆரம்பத்துலேருந்து அவர் சினிமா துறையில் ஒரு நண்பர். சினிமா துறையில் 2 பேரும் ஒரே காலகட்டத்தில் வந்தவங்க. அந்த நட்பின் அடிப்படையில், குடும்ப நண்பர்கள் அடிப்படையில் தான் அவர் நின்னார். அதுதான் விஷயம். முதலமைச்சருக்கு 1008 பொறுப்பு இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு இதுக்கு வந்துட்டார் அது வந்துட்டார்னு சொல்லாதீங்க. ஏன் எல்லா முதலமைச்சர்களும் தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி வளர்ந்த எல்லா முதலமைச்சர்களும் சரி,
இந்த மாதிரி பல பிரபலங்களுக்கெல்லாம் போய் தான் இருக்காங்க. நீங்களே யோசிச்சு பாருங்கள். போகாமலாம் ஒன்றும் கிடையாது. இது நட்பின் அடிப்படையில் தனது நண்பருடைய குடும்பத்தில் ஒரு நடந்திருக்கே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தது தான் இந்த நிகழ்வு. மாண்புமிகு முதலமைச்சர்கள் வந்து பார்த்த நிகழ்வு. த்ரிஷா அவர்களும் வந்ததுக்கு காரணமும் இதுதான். ஏன்னா அவங்களும் வந்து கிட்டத்தட்ட 25-30 ஆண்டு காலம் நண்பர் அஜித் அவர்களுக்கு. ஸோ அந்த அடிப்படையில் தான் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தாங்க. இது ஒன்று வந்து என்ன சார் நீங்கள் வந்து விமர்சனம்லாம் பண்ணுவீங்க, நீங்களே வந்து இப்படி வந்து இது பண்ணுற மாதிரி பண்ணல. நான் சொல்கிறது விமர்சனம் கிடையாது, எல்லாம் நல்லா புரிஞ்சிங்க. நாளைக்கு தப்பு நடந்தால் அந்த தப்பை நான் சுட்டி காட்டுவேன், அதெல்லாம் வந்து இதுவே கிடையாது. பட் இப்போதைக்கு வந்த விஷயமே இதுதான். இது தெரியாமல் ஆளுக்கு ஒரு கட்டுக்கதை அவுத்து விட்டுட்ருக்காங்க. சரி விடுங்கப்பா, நம்ம ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ஒரு கண்டென்ட்டை நம்ம பேசுகிறோம்னா அதை 1க்கு 4 பேர்கிட்ட அஜித் தரப்புலேருந்து ஒரு 4 பேர்கிட்ட அப்ரூவ் வாங்கிட்டு டீட்டெயில்ஸை கேட்டுட்டு தான் பேசுவேன். ஏன்னா இந்த வீடியோ கூட நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன், அந்த அஜித் தரப்பில் இருக்கிற 4 பேருக்கு நான் ஷேர் பண்ணுவேன். அதனால தான் அந்த டீட்டெயில்ஸ் கூட கலெக்ட் பண்ணி நம்ம உண்மையை சொல்லணும். சும்மா வந்து ஏனோ எடுத்துமா கொத்தமான்னு ஏதோ நம்ம பெரிய ஆள் ஆகிட்டோன்றதுக்காக நம்ம என்ன சொல்ல நம்பிடுவாங்கன்றதுக்காக வந்து பேசுகிறாலாம் நான் கிடையாது. 1000 பேர் பார்த்தாலும் சரி 10,000 பேர் சரி, அந்த உண்மையை நம்புறவங்களுக்கு மட்டும்தான் நான் அந்த வீடியோ பதிவு நான் போடுறேன். நிச்சயமாக சொல்கிறேன், இந்த நிகழ்வு எல்லாமே நான் பேசுகிறது அனைத்துமே அஜித் தரப்புலேருந்து உறுதிப்பட்டதுக்கு பிறகு தான். ஏன் சார் அவர் வந்தார், த்ரிஷா மேடம் ஏன் வந்தாங்க, ஆதிக் ரவிச்சந்திரன் பின்னாடியே நின்றுட்டே இருக்காரா சார், இது எல்லாமே வந்து காரணம். ஏன் படம் ஸ்டார்ட் பண்ணலையா, அஜித் வந்து பின்னாடியே தூங்கிட்டு இருக்காரு, ஆதிக் ரவிச்சந்திரன் படம் பண்ணணுன்றக்காக தூங்கிட்டே இருக்காரா, எல்லா டீட்டெயிலும் கேட்டு கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த செய்தி. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கே தெரியும், கிட்டத்தட்ட அவர் வீட்டுக்கு வந்து 200 போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. அஜித் அவருடைய அந்த அம்மையார் இறந்ததுக்கு, அவங்களுடைய அன்னை இறந்ததுக்கு வந்து 200 போலீஸ்கிட்ட பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. அந்த போலீஸ்காரர்களுக்கு அஜித்குமார் கையெழுத்து கும்பிட்டு உங்களுக்கு எல்லாம் ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. எந்த ஒரு நடிகனும் இன்றைக்கி வரைக்கும் எவ்வளோ பேர் வீட்டில் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க, யாரும் எந்த நடிகரும் வெளியில் வந்து போலீஸ்காரர் காவல்துறைக்கு நன்றின்னு சொன்னதாக கிடையாது, நீங்களே கவனிச்சிருப்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒருத்தவங்களுடைய தொழில் என்ன, ஒருத்தவங்களுடைய வேலை என்ன, ஒருத்தவங்க படுற கஷ்டம் என்ன, எல்லாத்தையுமே பார்க்கக்கூடியவர் தான் அஜித்குமார் அவர்கள். அந்த வகையில் சொல்கிற இந்த நிகழ்வு வந்து சாதாரணமாக எல்லார் வீட்லேயும் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். அதுக்கு எல்லோரும் கலந்துப்பாங்களா, அதே மாதிரி நடந்த நிகழ்வு தான். இதில் எந்த அரசியல் நோக்கமும் இல்லை, இதில் எந்த உள்குத்தம் இல்லை, இதில் எந்த வெளிக்குத்தம் இல்லை, எல்லாம் புரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி நம்ம விசாரிச்ச வரைக்கும் இன்னொரு விஷயமும் சொன்னாங்க. என்னென்னா சார், என்ன சார் அஜித் சாருடைய படம் எப்போ தான் சார் ஸ்டார்ட் ஆகும், என்ன சார் இப்படி மாதமாக தள்ளிட்டே போயிருந்து அப்படின்னு சொல்லும்போது நானும் கேட்டேன். மேக்ஸிமம் இந்த மாதம் ஸ்டார்ட் ஆக வேண்டிய படம், ஸோ இப்போ அவர் குடும்ப சூழ்நிலையில் இப்போ இந்த மாதம் நடக்குமா அப்படின்னு தெரியல அப்படின்றாங்க. எனக்கு தெரிஞ்சு அடுத்த மாதம் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அடுத்த மாதம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஒன்று பொங்கல், இல்லை திரும்ப அதேமாதிரி சம்மருக்கு வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அவரோட அடுத்த படம் ஆதிக் ரவிச்சந்திரன் தான் இருக்கிறார். இதுக்கு நடுவில் ஒரு ரேஸ் சம்மந்தப்பட்ட ஒரு டாக்குமெண்ட்ரி படம் ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியுறேன். அது ஆகஸ்ட் 15 வெளிவரும் சார் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கேன். சுதந்திர தினத்தை முன்னிட்டு வெளியிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி பார்த்தாலும் அஜித் சாருக்கு இந்த வருடம் படம் நேரடி தமிழ் படம் வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். பொறுத்திருந்து பார்ப்போமே. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.